முருகா சரணம். ஓம் நம சிவாய. முருகரோட அருளோட, சிவபெருமானோட அருளோட எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். வெல்கம் டு மை சேனல் திருப்புகழ் நாயகன். நான் இங்கிலாந்துலேருந்து நான் பேசிகிட்ருக்கேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாசில் வீணையும் மாலை மதியமுங்கிற பாட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு தேவார பாடல். உங்களுக்கு ஏதாவது மனசில் கஷ்டமாக இருந்துச்சுனாலோ, உங்களுக்கு ரொம்ப துயரமான நிலையில் இருந்துச்சுனாலோ, இந்த பாடலை நீங்கள் மனசார பாராயணம் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். முருகரும் சிவனும் சேர்ந்து உங்களுக்கு நல்லது மட்டுமே நடத்தி வைப்பார். ஏன் இப்படி நான் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னா, எனக்கு நடத்தி வச்சாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம அது என்ன பாட்டுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இறைவன்கிட்ட ஒரு இசையின் வடிவமாக நீங்கள் பாடினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே கனெக்ட் ஆகும். அப்படி இல்லைனாலும் கனெக்ட் ஆகும். ஆனால் இறைவன் இசைக்கு மயங்குவாங்க. ஸோ வாங்க பாடலாம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தைய இணையடி நிழலே. இந்த பாடலை நீங்கள் காலையிலையோ சாயந்தரமோ நீங்கள் பாராயணம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். நீங்கள் சிவனை நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. இது எனக்கு நடந்திருக்கு. அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நான் சிவனை என்னுடைய அப்பாவை நான் பார்க்குறேன். அதனால தான் நான் உங்கள்கிட்ட நான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் எப்படி நீங்கள் பார்த்து இந்த பாடலை பாராயணம் பண்ணுறீங்களோ அப்படியே உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு. நான் அப்பாவை நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு சில ஃபீட்ஸில் உனக்கு தேவையில்லாததாக நான் உன்னோட லைஃப்லேருந்து அகற்றியிருக்கேன் அப்படின்ட்டு நிறையா தடவை வந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு சில இதில் பிரச்சனையில் இருந்தப்போ எனக்கு அது கனெக்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் நான் இந்த பாடலை நான் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கப்போ எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அது என்ன கனவுன்னா நான் எனக்கு அது யாரை தேவையில்லைன்னு சொன்னாங்களோ அவங்க கூட நான் நல்லா பேசிகிட்டு இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. அப்போது சிவபெருமானே எனக்கு அந்த பிரச்சனையை ஒதுக்கி விட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. எனக்கு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இதை தான் அவர் சொல்லியிருக்காருன்னு எனக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஸோ நீங்கள் என்னவா நீங்கள் அவரை பார்க்குறீங்களோ அப்படி தான் அவர் உங்களை பார்ப்பார். நீங்கள் ஒரு அப்பாவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகனாவோ மகளாவோ பார்ப்பாங்க. தோழனாக பார்த்தீங்கன்னா தோழனாக அவர் பார்ப்பார். குழந்தையாக பார்த்தீங்கன்னா உங்களை தாயோ இல்லை தகப்பனாவோ பார்ப்பார். ஸோ இதை நீங்கள் நம்பிக்கையோடு பாடுங்க. எனக்கு இது நடந்தது, உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும். இது சத்தியமான உண்மை. இது அவ்வளோ சக்தி வாய்ந்த பாடல். இது எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கட்டும். ஓம் நம சிவாய. முருகா சரணம்.